ஒரு ஒரு கற்பனை கலந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். சும்மா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன்னு டார்வின் சொன்னதாக ஒரு தகவல். ஆனால் ஆழ்ந்து படித்தவங்க அவர் அப்படி சொல்லலை, வேறு மாதிரி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அது விட்டுருங்க. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொல்லணும். எப்படி பிறந்தான், எந்தெந்த ஸ்டேஜில் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு ஒரு 5 ஸ்டெப்பு எழுதுகிறார் அவர். ஒரு நூல் வந்திருக்கு. முதல்ல இந்த முன்னங்கால்கள் ரெண்டும் கைகள் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது கைகளானோடனே இந்த முதுகெலும்பு இப்படி நேரம் ஆயிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜ். நமக்கு கை இப்படி விரியும், ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்துருக்கும். இந்த சேர்ந்துருக்கிற கை அப்படி விரிஞ்சிச்சு விரல்கள், இது தேர்ட் ஸ்டேஜ். நமக்கு காது அசையாது, ஆனால் குரங்குக்கு காது அசையும். இந்த அசைகிற காதை அசையாமல் நின்றுச்சு, ஃபோர்த்து ஸ்டேஜ். இப்படி நிமிர்ந்ததுனால சூரிய ஒளி பட்டு இந்த ரோமங்கள்லாம் விழுந்துருச்சு, ஃபிஃப்த்து ஸ்டேஜ். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக மனுஷன் வந்தாங்க. நான் எங்கள் கிளாஸ் பசங்கள்கிட்ட சொன்னேன், இதை சொல்லிட்டு டே